பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு 1 நாளாகமம் 1ஆம் அதிகாரம். ஆதாம், சேத், ஏனோஸ். கேனான், மகாலேயேல், யாரேத், ஏனோக், மெத்துசலா, லாமேக், நோவா, சேம், காம், யாபேத். யாபேத்தின் குமாரர் கோமர், மாகோகு, மாதாய், யாவான், தூபால், மேசேக்கு, தீராஸ் என்பவர்கள். கோமரின் குமாரர் அஸ்கினாஸ், ரீபாத், தொகர்மா என்பவர்கள். யாவானின் குமாரர் எலிசா, தர்ஷீஸ், கித்தீம், தொதானீம் என்பவர்கள். காமின் குமாரர் கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர்கள். கூஷின் குமாரர் சேபா, ஆவிலா, சப்தா, ராமா, சப்திகா என்பவர்கள். ராமாவின் குமாரர் சேபா, தீதான் என்பவர்கள். கூஷ் நிம்ரோதை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். மிஸ்ராயிம் லூதீமியரையும் ஆனாமியரையும் லெகாபியரையும் நப்தூகியரையும் பத்ரூஷியரையும் பெலிஸ்தரை பெற்ற கஸ்லூகியாரையும் கப்தோரியாரையும் பெற்றான். கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும் கேத்தையும் எபூஷியரையும் எமோரியரையும் கிர்காசியரையும் ஏவியரையும் அர்க்கியரையும் சீனியரையும் அர்வாதியரையும் சமாரியரையும் காமாத்தியரையும் பெற்றான். சேமின் குமாரர் ஏலாம், அசூர், அர்பக்சாத், லூத், ஆராம், ஊத்ஸ், கூல், கெத்தோர், மேசக் என்பவர்கள். அர்பக்சா சாலாவை பெற்றான். சாலா ஏபேரை பெற்றான். ஏபேருக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். ஒருவன் பேர் பேலேகு, ஏனெனில் அவன் நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது. அவன் சகோதரன் பேர் யொக்தான். யொக்தான் அல்மோதாதையும் சாலேப்பையும் அசர்மாவேத்தையும் ஏராகையும் அதோராமையும் ஊசாலையும் திக்லாவையும் ஓபாலையும் அபிமாவேலையும் சேபாவையும் ஓப்பீரையும் ஆவிலாவையும் யோபாபையும் பெற்றான். இவர்கள் எல்லாரும் யொக்தானின் குமாரர். சேம், அர்பக்சாத், சாலா, கேபேர், பேலேகு, ரெகு, சொருகு, நாகோர், தேராகு. ஆபிராமாகிய ஆபிரகாம். ஆபிரகாமின் குமாரர் ஈசாக்கு, இஸ்மவேல் என்பவர்கள். இவர்களுடைய சந்ததிகளாவன: இஸ்மவேலின் மூத்த குமாரனாகிய நெபோயோத், கேதார், அத்பியேல், மிப்சாம், மிஷ்மா, தூமா, மாசா, ஆதத், தேமா, எத்தூர், நாப்பீஸ், கேத்மா என்பவர்கள். இவர்கள் இஸ்மவேலின் குமாரர். ஆபிரகாமின் மறுமனையாட்டியாகிய கேத்தூரால் பெற்ற குமாரர் சிம்ரான், யஷ்ரூன், மேதான், மீதியான், இஸ்பாக், சூவா என்பவர்கள். யஷூனின் குமாரர் சேபா, தேதான் என்பவர்கள். மீதியானின் குமாரர் ஏப்பா, ஏப்பேர், ஆனோக், அபீதா, எல்தாக்கா என்பவர்கள். இவர்கள் எல்லாரும் கேத்தூராலின் குமாரர். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கின் குமாரர் ஏசா, இஸ்ரவேல் என்பவர்கள். ஏசாவின் குமாரர் எலிபாஸ், ரெகுவேல், எய்யூஷ், யாலாம், கோராகு என்பவர்கள். எலிபாசின் குமாரர் தேமான், ஓமர், செப்பி, கத்தாம், கேனாஸ், திம்னா,
அமலேக்கு என்பவர்கள். ரெகுவேலின் குமாரர் நகாத், சேராகு, சம்மா, மீசா என்பவர்கள். சேயீரின் குமாரர் லோத்தான், சோபால், சிபியோன், ஆனா, தீசோன், எத்சேர், தீசான் என்பவர்கள். லோத்தின் குமாரர் ஓரி, ஓமாம் என்பவர்கள். லோத்தானின் சகோதரி திம்னாள் என்பவள். சோபாலின் குமாரர் அல்வான், மனாகாத், ஏபால், செப்பி, ஓனாம் என்பவர்கள். சிபியோனின் குமாரர் அயா, ஆனாகு என்பவர்கள். ஆனாக்கின் குமாரரில் ஒருவன் திஷோன் என்பவன். திஷோனின் குமாரர் அம்ராம், எஸ்பான், இத்தரான், கெரான் என்பவர்கள். எத்சேரின் குமாரர் பில்கான், சகவான், யாக்கான் என்பவர்கள். திஷானின் குமாரர் ஊத்ஸ், அரான் என்பவர்கள். இஸ்ரவேல் புத்திரரை ஒரு ராஜா ஆளாததற்கு முன்னே ஏதோம் தேசத்தில் அரசாண்ட ராஜாக்களானவர்கள். பேயோரின் குமாரன் பேலா என்பவன். இவன் பட்டணத்தின் பேர் தின்காபா. பேலா மரித்த பின் போஸ்ரா ஊரான் ஆகிய சேராகின் குமாரன் யோபாப் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். யோபாப் மரித்த பின் தேமானியரின் தேசத்தானாகிய ஊசாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். ஊசாம் மரித்த பின் பேதாதின் குமாரன் ஆதத் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இவன் மீதியானியரை மோவாபின் நாட்டிலே முறியடித்தவன். இவன் பட்டணத்தின் பேர் ஆவீத். ஆதாத் மரித்த பின் மஸ்ரேக்கா ஊரான் ஆகிய சம்லா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். சம்லா மரித்த பின் நதியோரமான ரேகோபோத்தானாகிய சவுல் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். சவுல் மரித்த பின் அக்போரின் குமாரன் பாகாலானான் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். பாகாலானான் மரித்த பின் ஆதாத் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இவன் பட்டணத்தின் பேர் பாகி. மேசகாபின் குமாரத்தியாகிய மாத்திரேத்தின் மகளான அவன் மனைவியின் பேர் மெகதேபேல். ஆதாத் மரித்த பின் ஏதோமில் ஏற்பட்ட பிரபுக்களானவர்கள் திம்னா பிரபு, அல்யா பிரபு, ஏதேத் பிரபு, அகோலிபாமா பிரபு, ஏலா பிரபு, பினோன் பிரபு, கேனாஸ் பிரபு, தேமான் பிரபு, மிப்சார் பிரபு, மத்தியேல் பிரபு, ஈராம் பிரபு, இவர்களே ஏதோமின் பிரபுக்கள்.